நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு கப் சாதத்தை வச்சு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக நான் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. இந்த நெய் நல்லா உருகுனதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை துருக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்துருந்த தேங்காயை ரொம்ப வறுக்க வேண்டாங்க. லைட்டாக கலர் மாறினதும் அதை வேறு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கிறேங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதில் 1 கப் அளவுக்கு சாதம் நான் எடுத்துருந்தேங்க. அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் ரைஸ் எடுத்தோமோ அந்த கப் அளவுக்கு நாட்டு சக்கரை 1/2 கப் எனக்கு தேவைப்பட்டுச்சு. பாலை காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கிறேங்க. அதை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை நான் இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நம்ம அரைச்ச மிக்ஸி இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. இது கூடவே நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த தேங்காயை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க. தண்ணியாக அரைச்சிடாதீங்க. நம்ம அரைச்ச மிக்ஸை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துருக்குறேங்க. இது கூடவே நான் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். எந்த கப்பால் சாதம் எடுத்தீங்களோ அந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நம்ம ரவை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. நம்ம கலந்து வச்ச மாவு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இது 1/4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை பணியாரக்கல்லில் சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம். அடுப்பில் பணியாரக்கல் வச்சுருக்கிறேங்க. இதில் ஒவ்வொரு குழியிலையும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் பணியாரக்கல்லில் சுடணுங்கிறது இல்லைங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை விட்டுட்டு இதை பொரித்து எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த மெத்தடில் பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரெண்டுமே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதை நீங்கள் சிம்மில் வச்சே தாங்க வேக விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விட்டீங்க அப்படின்னா கறிக்கிரும் சீக்கிரமே. இது இப்போது ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதை திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். சட்டுன்னு செஞ்சிடலாம். இது எல்லா பக்கமுமே நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிருச்சு.